இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தகத்துக்கு அடுத்து இருக்குது கருங்கல்லில் ரங்கநாதேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோ பார்ட் 2 போடுறோன்னா வாங்க வீடியோ. ஹலோ ஹாய் கைஸ், வெல்கம் டு முனிஸ் சேனல். நம்ம வீடியோ பார்ட் 2 போடுறோன்னு சொன்னோம். ரங்கநாதர் டெம்பிளோடைய பார்ட் 2 போடுறோன்னு சொன்னோம். இந்த வீடியோ நம்ம பார்ட் 2. இதுதான் நம்மளுடைய டெம்பிள், ஸ்ரீ ரங்கநாதர் டெம்பிள். மலைப்பாளையம் கிராமத்தில் இருக்குது. எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா மதுராந்தகத்துக்கு முன்னாடி கருங்கழி மலைப்பாளையம் கிராமத்தில் இருக்குது. இது நம்மளுடைய இப்போ 20ஆம் தேதி, இந்த டிசம்பர் 20ஆம் தேதி 47ஆம் ஆண்டு படித்திருவிழா நடத்துகிறாங்க. அதுக்கு எல்லோரும் வந்துடுங்க. நான் லொக்கேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். இங்கே மலை மேலே வர்றதுக்கு 2 வழியும் இருக்குது. நீங்கள் வெஹிக்கல் இது கார் இல்லைனா பைக் எடுத்துன்னு வரனாலும் வழி இருக்குது. அப்படி இல்லைனா ஸ்டெப்ஸ் மூலியமாகவும் நீங்கள் மேலே வரலாம். ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஸ்தல வரலாறு நம்ம சுவாமிகள், அதான் வெங்கடேச ராமானுஜதாசன் சுவாமிகள் விவரமாக சொல்லுவாங்க. அடுத்து ஏல்காத்தராமருடைய ஸ்தலத்துடைய வரலாறையும் விவரமாக சொல்லுவாங்க. ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ அரங்கநாத சுவாமிகள் திருக்கோவில். இது நம்ம 47ஆம் ஆண்டு திருப்பணி திருவிழாவுடைய விண்ணப்ப இதழ். இப்போ நம்ம வெங்கடேச ராமானுஜ சுவாமிகள் ஸ்தல வரலாறு பற்றி விவரமாக சொல்லுவாங்க. யுகத்தில் ராமபிரபு லக்ஷ்மண பெருமானும் சீதா தேவியை தேடிண்டு இந்த பக்கம் வரும்பொழுது விபண்டக முனிவருக்கு, அதாவது மகிழ மர காடுகள் மத்தியில் விபண்டக முனிவர் தவறிந்தார். அந்த இடத்துல அவருக்கு காட்சி கொடுத்தார் ராமபிரபு. அப்போது விபண்டக முனிவர் வேண்டின்றார், சீதாராமனா நான் கல்யாண ராமனா பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், மர உரி தரித்து நிற்கிறீங்களேன்னு கேட்டார். ராமபிரபு என்ன சொன்னார், நான் சீதாதேவி மீட்டுட்டு வரும்போது கல்யாண கோலத்தோடு உனக்கு காட்சி கொடுக்குறேன்னு அவருக்கு வாக்கு கொடுத்தார். திரும்ப சீதாதேவியும் அவங்கெல்லாம் ராவணர் சம்ஹாரம் பண்ணி சீதாதேவி மீட்டு புஷ்ப விமானத்தில் அயோத்தி புறப்பட்டு வரும்பொழுது அந்த மதுராந்தக விமண்டக முனிவரை தாண்டி இங்கே நம்ம எல்லையில் இன்றைக்கி அற்புதமான இந்த ஞான மலையாக இருக்கிற அந்த குலதெய்வமான ரங்கநாதரே அவர் மலையாக உயரமாக வளர்ந்து அந்த புஷ்ப விமானத்தை கீழே இறக்கி வச்சார். திரும்ப ராமபிரபு கேட்குறார், இது எந்த இடம், நம்ம வரலாழ்வாரை போய் பார்க்கணுமே, தம்பி போய் பார்க்கணுமே அப்படின்னு. இது மதுராந்தக எல்லை, இந்த இடத்துல தான் அற்புதமாக இந்த மலையே ரங்கநாதனாக இருக்கார். அவர் தான் தடுத்து அந்த ஞானத்தை கொடுத்தார். அதாவது விமண்டக முனிவருக்கு காட்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்காத புறப்படுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து ஞாபகத்தை அவருக்கு வர வச்சு திரும்ப அவரும் வேண்டிட்டார், இந்த ஞானமலை இனிமே என்னுடைய குலதெய்வம் ரங்கநாதரே எழுந்தொழி எனக்கு ஞானத்தை கொடுத்தார். அதுபோல் இந்த மலையில் ரங்கநாதரை எழுந்தொழ பண்ணி அவரே வர அடியார்களுக்கெல்லாம் நல்ல ஞானத்தையும் கல்வியும் 64 கலைகளுக்கு உண்டான அந்த அயகிரிவரும் சரஸ்வதி தேவியும் இந்த சொல்லின் தொகை கொண்டு உணரடி போதுக்கு தொண்டு செய்யும் நல்ல அன்பர் ஏற்றும் உன் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அள்ளும் பகலும் அமரும்படி நல்கு அரு சமயம் வெல்லும் பரம ராமானுசா இது என் விண்ணப்பமேனு திருவரங்கத்தமுதார் வேண்டிய பிரகாரம் இங்கே அற்புதமான இந்த இடத்துல பெருமாள் ஆதி ரங்கராகவும் அழக ரங்கராகவும் அனுகிரக ரங்கராகவும் அயகிரிவரும் தன்வந்திரி பெருமாளும் லட்சுமி நரசிம்மரும் ராமானுஜரும் தேசிகரும் சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் இப்படி இவ்வளோ பேர்லாம் இருந்து இந்த மலையில் சேவை சாதிக்கிறாங்க. அங்கே போய் ராமபிரான் அதுக்கு பிறகுதான் விபண்ட முனிவருக்கு காட்சி கொடுத்தார். இங்கேருந்து அங்கே போய் ஆமாம், இங்கேருந்து திரும்ப ரதம் போய் திரும்ப அந்த விபண்டக முனிவருக்கு அந்த கல்யாண சீதாராமனை காட்சி கொடுத்தார். அதனால் அங்கே போய் காட்சி கொடுக்கறதுக்கு அவருக்கு ஞானத்தை கொடுத்து ஞாபகத்தை உண்டு பண்ணது இந்த ஞானகிரி மலை தான். அதனால் இந்த மலையில் வர அடியார்கள் எல்லாம் பெருமாளை சேவிச்சா அற்புதமான ஞானம், அதாவது பொருள் கல்வியும் அருள் கல்வியும் ரெண்டும் கிடைக்கும். பொருள் கல்வியோட ஞான கல்வி கிடைச்சிடுச்சுன்னா எல்லாம் பகவான் நமக்கு தேவையான அத்தனையும் அனுகிரகம் பண்ணுவார். அப்படியாப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மலையில் சேவாத்திரிகள் வரவங்களுக்கெல்லாம் அவர் அருள் பாலிச்சிருக்கிறார்.
இதுதான் இந்த தல வரலாறு. சரி. நம்ம மதுராந்தகம் அந்த ஏரி காத்து ராமர் பற்றி தெரியுமா சார்? அதான் மதுராந்தகம் ஏரிக்காத்த ராமர். அவர் திரேதா, அதாவது ராமர் அங்கே போகிறாங்கல்ல, ஆமாம் சார். அப்போது கருணாகர பெருமாள் தான் இருந்திருக்கார் முதல்ல. அந்த விபண்டக முனிவர் அவரை வணங்கியிருக்கார். அந்த கருணாகர பெருமாள் அந்த திரேதாயுகத்திலே. அப்போ திரேதாயுகத்தில் அப்போ யுகங்கள் கண்ட பெருமாள் 2 பெருமாள் அங்கே. முதல் யுகத்து கருணாகர பெருமாள், 2வது திரேதாயுகத்தில் நமது ராமரே அங்கே இருந்துள்ளதால் அது கூட பாருங்க. அப்போ விபண்டக முனிவர் காட்சி கொடுத்தது கூட பேர் வரல. ஆமாம் இல்லையா? இப்போ சமீபத்தில் கலியுகத்தில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் அப்போ என்ன எடுத்து இந்த ஏரி மதுராந்தக ஏரி தத்தளிக்குது. தத்தளிக்கும் பொழுது எல்லாரும் அங்கே பிரம்மோற்சவம் மாதிரி பெருமாளுக்கு தாயாருக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆங்கிலம் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்கிறார், என்ன அந்த நாமக்காரெல்லாம் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே ஆளுக்கு 4 தட்டு மண்ணு கொட்டினா ஏரியை காப்பாற்றலாம், இல்லைன்னா மதுராந்தகமே எடுத்துகிட்டு போயிடுமே, இந்த பொறுப்பில்லாத இப்படி இருக்காங்களே கூட சுவாமி அப்படின்னா பேசாதீங்க. பெருமாள் கருணாகர பெருமாள் இருக்கார், ராமர் வந்துட்டு போன இடம், அப்படியாப்பட்ட தெய்வங்கள் வாசம் பண்ணுற இடத்துல பாகவதர்கள் அப்படி அபச்சாரம் சொல்லாதீங்க. அவர் கருணாகர பெருமானும் ராமரும் ஏரியை காப்பாற்றுவாங்கன்னு. அப்போ உங்கள் ராமர் காப்பாற்றுவாரா அப்படின்னு, அவசியம் காப்பாற்றுவார் சுவாமி அப்படின்னாப்புல. அது பிரகாரம் அன்னி இரவே அவன் என்ன பண்ணால் ஏரிக்கரை மேலே ஏரி இன்னும் எந்த அளவுக்கு தண்ணி வருதுன்னு தத்தளிக்குதுன்னு பார்க்குறான். பார்க்கும்பொழுது மெய் சிலுக்குது. அங்கேருந்து வரும்போது பார்த்தா ராமரும் லக்ஷ்மணரும் இல்லை அம்பு போட்டுட்டு ஏரிக்கரை மேலே பாதுகாக்கிறாங்க. அந்த ஒளியில் பார்க்குற அந்த ஆங்கிலேயர் கலெக்டர் பார்த்து, அடட இந்த தெய்வங்கள் தான் போட்டு அந்த அடியார் சொன்னாரே, இந்த தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கை கூப்பிடாப்புல. உடனே மழை நின்றுது. அப்படியே அந்த ஏரி தத்தளிச்சுட்டு அப்படியே காத்துட்டார். அதனால் இந்த கலியுகத்திலையும் நம்ம லக்ஷ்மண பெருமானும் இந்த ஏரியை காத்து கொடுத்ததால தான் எல்லாருக்கும் ஏரி காத்து ராமர் அப்படின்ற ஒரு சிறப்பு நமக்கு அங்கே அந்த பெருமாளுக்கு. அப்போ அது இல்லாத ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர் அவதாரம் பண்ணி அவர் பெரிய பெருமாள், அது வரராஜ பெருமாளுடைய திருக்கச்சரம் என்று சொல்லி அவர் வைணவராக மாறணும். பெரிய நம்பிகள் ஸ்ரீரங்கத்தில் இருக்காங்க, அவர்கிட்ட போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும் அப்படின்னு பெருமாள் உத்தரவு பண்ணார். அதனால் ஸ்ரீரங்கம் நோக்கி ராமானுஜர் பொருட்டு போகிறார். அந்த ஏரிகரையில் நடந்து போகணும், ஸ்ரீரங்கம் போகிறார். அப்போ ஆளவந்தார், நம்ம சம்பிரதாயத்தில் ஆளவந்தார் தான் இந்த வைணவ சம்பிரதாயத்தை கட்டி காப்பாற்றி கொடுத்தவர். நாதமுனி சுவாமியினுடைய பேரப்பில்லை. அவர் என்ன பண்ணுறார், பெரிய நம்பிகிட்ட சொல்லி நம்ம இந்த வைணவத்தை பிற்காலத்தில் கட்டி காப்பாற்றக்கூடியது நம்ம ராமானுஜர் தான், அவங்க போய் நீ சமாஷணம் பண்ணி நம்ம வைணவனை மாற்று அப்படின்னு அவர் அங்கிருந்து அனுப்பிச்சார். அவர் தன்னுடைய ஆச்சாரியன் குருவனுடைய வாக்கை கேட்டு காஞ்சிபுரத்தில் இருக்கிறார் ராமானுஜர் சந்திக்கிறது அவர் வந்துட்டு இருக்கார். அப்போ வரராஜ பெருமாள் இப்போ பெரிய நம்பிகின்ற பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிற திருக்கச்சி நம்பி மூலியமாக சொன்னதை இவர் ஆச்சாரிய நோக்கி ஸ்ரீரங்கம் போகிறார். இந்த 2 பேரும் இந்த மதுராந்தக ஏரிக்கரையில் சந்திக்கிறாங்க. சந்தித்து அதன் பிறகு தான் ஒரு பெருமாள் சொல்கிறார், இந்த பெரிய நம்பிகள் சொல்கிறாங்க காஞ்சிபுரத்தில் போய் பண்ணிக்கலாம் பஞ்சசம்ஸ்காரம் பெருமாள். அதுக்கு என்ன சொல்கிறாரு, இந்த வாழ்க்கை நீர் குமிழி போடுறது, அதனால் நாம் இந்த இடமே நம்ம ராமர் இருக்கார், கருணாகர பெருமாள் இருக்கார், இந்த இடத்துலையே அடியனுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு அந்த மகிழ மரத்தின் கீழவே பெரிய நம்பிகள் அற்புதமாக எம்பெருமானாருக்கு அந்த அற்புதம் ஆவணி மாதத்தில் பஞ்சமி உற்சவம்னு இப்போ நடத்துகிறாங்க. அந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ண பஞ்சமி உற்சவம் இப்போ நடக்குது. அதனால் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணின்ற இடம் நம்ம மதுராந்தகம். அதனால் யுகங்கள் கண்ட பெருமாள் நம்ம ராமானுஜர் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணின பெருமாள் இல்லை இல்லைங்களா, ராமானுஜர் பஞ்சசம்ஸ்காரம் பெரிய நம்பி பண்ணின இடம். அது இல்லாத ஏரிக்காத்த ராமர், இப்படிலாம் இவ்வளவு பேரும் இங்கே வரத்துக்கு காரணம் இந்த ஞானமலை தான். எல்லாரையும் ஈர்த்து இந்த ஏரிக்கரைக்கும் இந்த பெருமாள் 2 பேருக்கும் அந்த பெருமாளுக்கும் இந்த ஞானமலைக்கும் இந்த ஏரிக்கரை தான் நூல்வேலி மாதிரி தொடர்பு. அதனால் இந்த கரையில் ஞானத்தை கொடுத்து வாரி வழங்கின்றிருக்கார் ரங்கநாதன். அந்த பக்கத்தில் ராமரும் கருணாகர பெருமாளும் ராமானுஜரும் பெரிய நம்பிகளும் தேசிகன்ற மாதிரி அங்கேயே சேவை சாதிக்கிறாங்க. அப்படியாப்பட்ட அங்கே ஆளவந்தாரும் நாதமுனி சுவாமிகளும் வீரநாராயணபுரம், அதாவது காட்டு மன்னார் கோயில், இந்த வைணவ சம்பிரதாயத்தை வளர்த்த அந்த ஏரி அங்கே. 2வது நம்ம மதுராந்தகம் திவ்ய விளைந்த திருப்பதின்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட திவ்யத்தை கொடுக்கக்கூடிய இந்த தீர்த்தம் மதுராந்தக ஏரி.
இந்த 2 ஏரி நம்ம வைணவ சம்பிரதாயத்தில் ஆயிரம் பயிர்களுக்கெல்லாம் பாஞ்சு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய தானியங்கள்லாம் நாமெல்லாம் பிரசாதமாக பருகி இப்படியாப்பட்ட பிரசாதமும் தீர்த்தம் மலை பெருமாள் இப்படி இந்த வட்டாரம் திவ்ய விளைந்த 108 திவ்ய தேசம் 106 திவ்ய தேசங்களுக்கும் எப்படி திவ்யம்னு போட்ட வார்த்தை அது விளைந்த இடம் எங்கன்னா மதுராந்தகம். இதுதான் ஸ்டார்டிங். அப்படிதான் முதல் இடம். இந்த அற்புதமான இந்த இடத்துல பெருமாள் சேவை சாதிக்கிறார் இல்லைங்களா. எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணணும் பெருமாள். ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாத பரபிரம்மனே நம. வாழ்க ஸ்ரீ வைணவம், வளர்க ஸ்ரீ ராமானுஜர் தொண்டு. கருங்குழி மலைப்பாளையம் ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயில் 47ஆம் ஆண்டு திருப்படி திருவிழா. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலென குறுகுமாளோ என் செய்கேன் உலகத்தீரே. தொண்டடைப்புடி ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆன்மீக மெய் அன்பர்களே, செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக வட்டம் 143 கருங்குழி மதுரா மலைப்பாளையம் கிராமத்தில் மலை மீது பள்ளி கொண்டுள்ள ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நிகழும் விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 5ஆம் தேதி 20/12/2025 சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் திருப்படி திருவிழா மதுராந்தகம் ஸ்ரீதேவி சரண் சுவாமி அவர்களின் அருள் ஆசியுடன் சென்னை சூளமேடு ஏ சண்முக சுந்தரம் அவர்களின் நல்லாசியுடன் நடைபெற உள்ளது. எனவே ஆன்மீக பெருமக்களும் புடையுள்ளம் கொண்ட தனவந்தர்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டு ஒத்துழைப்பு நல்கி தங்களால் இயன்ற பொருளுதவியும் செய்து விழாவினை சிறப்பித்து ஸ்ரீ அரங்கநாதனின் திருவருளை பெற்று உய்யுமாறு பணிவன்போடு வேண்டுகிறோம். இங்கே நம் கிராமத்தார்கள் திருக்கோயில் அர்ச்சகர் அரங்க வெங்கடேச ராமானுஜதாசன். நன்றி சார்.